உருளைக்கிழங்கு வடை சுட போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் வாங்க. உளுத்தம்பருப்பை தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை அப்படியே நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒன்றுமா பாதியமாக, ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. ஒன்றுமா பாதியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாவு அரைச்சி எடுத்து ரொம்ப நைஸாக இல்லாமல் கொரன்னு இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. லைட்டாக ரொம்ப கொரன்னு இருக்கணும் இந்த அளவுக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மாவில் கொஞ்சமாக நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். இதுலேயே பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இல்லை லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பதத்தில் இருந்தால் போதும். நான் 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை நல்லா நசுக்கிங்க. அப்படியே ஒரு கடாயை வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிதான் நம்ம வெங்காயம் ஒரு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு அளவுக்கு வதங்கினாலே போதும். இதில் நம்ம பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. இப்போ இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுலேயே இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இதை நல்லா சேர்ற மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு வச்சிடலாம். இதை இப்போ உருளைக்கிழங்கு ஆறிடுச்சு. நான் ஸ்டவ்வில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் காயிட்டுன்னுட்டு. அதுக்குள்ளே நம்ம இப்படி பண்ணிடலாம். அதை நல்லா வடை மாதிரி நீங்கள் செய்வீங்களா, வடை சுடுவீங்களா, அதேமாரி தான். இந்த மாதிரி எடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி பண்ணி வச்சுங்க வடையில். இப்போ இந்த உருளைக்கிழங்க இந்த உளுத்தம்பருப்பு மாவு ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை கூட அப்படியே சேர்த்துருங்க. இந்த மாதிரி கலக்கிட்டே நம்ம போட்டுடலாம் வடை மாதிரி. அதேமாரி மற்ற எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க, கை சுட்டுட்டுது, எண்ணெயில் பட்டுட்டுது. இப்போ இது நல்ல ஒரு அளவுக்கு சோர்ந்து வந்துடுச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நீங்களே செஞ்சு பாருங்கள். இப்போ உளுந்து உருளைக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. நான் இது 2 ஷேப்பாக செஞ்சு வச்சுருக்கேன். ஒன்று போண்டா மாதிரி, ஒன்று வடை மாதிரி சுட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்களே செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் எடுத்துக்கோங்க.